ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லி தர போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து 1/2 kg மட்டன் வாங்கியிருக்கோம். 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலை மாட்டுக்கறியாக வாங்கியிருக்கோம். பாருங்கள், கறி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு. ஒரு குழம்புக்கு நீங்கள் எவ்வளோ உப்பு போடுங்களோ அதில் வந்து பாதி சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்றி வந்து கறி முழுகிற அளவு, கறி முழுகி மேலே இல்லை, கறி லைட்டாக முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா கறி இளங்கறியாக இருக்குது, அதனால் 4 விசில் மட்டும் விட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய வெங்காயம் வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 வெங்காயத்தில் வந்து ஒரு வெங்காயம் ஃபுல்லாகவும் இன்னொரு வெங்காயம் பாதியும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி ஃபுல்லாகவும் இன்னொரு தக்காளி ஆஃப், ஒரு 1.5 தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த தக்காளி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ கறி வேக வச்சு விசில் வந்துட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கறி விசில் வந்துடுச்சு. கறி வந்து 4 விசில் விட்டு இறக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து மட்டன், சிக்கன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக செஞ்சிங்கன்னா தான் அந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடாய் காஞ்சிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், அந்த பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சு இல்லைங்களா, அதை வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்க. இப்போது பெரிய வெங்காயம் ஆட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து இடையில் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கி வரும். நீங்கள் இந்த கிரேவிலாம் செய்யும் போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் கிரேவி நல்லா கொதித்து வந்த பிறகு கறி போட்ட பிறகு நீங்கள் வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா தான் அது வந்து அந்த கிரேவி திக்னஸுக்கு வந்து சீக்கிரமாக வரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி குழம்பு மாதிரி தாங்க இருக்கும், ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும், மட்டன் கிரேவியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கலாம், கடாய் ஃப்ரை பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உடனே இமீடியட்டாக நீங்கள் தட்டு போட்டு மூடக்கூடாது. ஏன்னா தட்டு போட்டு மூடிட்டீங்க, மேலே அப்படி மூடிட்டிங்கன்னா அந்த தட்டில் இருக்கிற தண்ணி இறங்கி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும். நீங்கள் குழம்பு ரெடியான பிறகு மூடக்கூடாது. குழம்பு ரெடியாகிறதுக்கு முன்னாடி கறி வேகலை, மசாலா வேகணும் அப்படின்னா நீங்கள் தட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து மூடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். மல்லிப்பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். மட்டன் மசாலா வந்து நம்ம சக்தி பிராண்டு தாங்க யூஸ் பண்ணுறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மசாலாலாம் அரைச்சி செஞ்சிங்க அப்படின்னா சில மசாலா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பட்டை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா யார் வேணாலும் செய்யலாம். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களாக இருக்கட்டும், மட்டன் குழம்பே வைக்க தெரியாதவங்களாக இருக்கட்டும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ஈஸியாக வச்சுருவாங்க எல்லாருமே, மட்டன் குழம்பு வைக்க மாட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜ் ஆனவங்களுக்கு வீட்டில் வந்து சிலர் வந்து தேங்காய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். மோஸ்ட்லி நம்மளுடைய சமையலில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து பெருசாக இருக்காது. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா, மிளகா பொடி, மல்லிப்பொடி இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். அது வதங்கி வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம், அந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ அது ரெண்டும் வதங்கின பிறகு நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றின்னு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டியதே கிடையாதுங்க. கறி வேக வச்ச தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், கொதி வந்துச்சு. இப்போது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கறி நல்லா வேக வச்சு நம்ம 4 விசில் விட்டு எடுத்துருக்கோம். பாருங்கள், கறி சூப்பராக வேக வச்சு வந்திருக்கு. அதுவும் இளம் ஆட்டு கறி, ஆடு வந்து சின்ன ஆடு, அதனால் கறி வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக நல்லாயிருக்கு கறி வந்து. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா தொலைவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஒரு கொதி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு போகிறோம். சிம்மில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அது 3 to 4 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்மிலேயே இருக்கணும். சிம்மிலேயே கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிரேவி வரும். நீங்கள் வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் தொலைவி விட்டுட்டு கலாரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சமையலில் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டே வராதுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அப்பப்போ அந்த ஃப்ளேமை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் செய்யணும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம தட்டு போட்டு மூடல, ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டோம். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். இதே நீங்கள் தட்டு போட்டு மூடினீங்கன்னா அந்த ஆவி அடித்து அந்த தண்ணிலாம் இறங்கி குழம்பு ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும். மட்டன் கிரேவி ரெடி. சூப்பராக வேறு லெவலாக வந்திருக்குங்க. இப்போ நான் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். யார் வேணாலும் செய்யலாம். முக்கியமாக இது வந்து நாங்கள் வந்து பேச்சுலர்ஸாக இருக்கும்போது ட்ரை பண்ணி இந்த டிஷ் இந்த மாதிரி செய்ய கற்றுக்கணும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.